Hi, hello, welcome friends. இன்னைக்கு நம்ம PY01 சமையல் சேனல் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு மத்தியான லஞ்சுக்கு நாங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். இன்னைக்கு லஞ்சுக்கு கீரை எங்க வீட்டு மாடி தோட்டத்துல பறிச்ச கீரை இது. அரைக்கீரை சிறுகீரை ரெண்டுமே இருக்கு. இன்னைக்கு அதை தான் கடைய போறோம். புளி வச்சு கடைய போறோம். இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா எறா தொக்கு 1 கிலோ எறா வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். கீரைக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம், கொஞ்சமாக புளி லைட்டாக கடைசியாக சேர்த்துக்குவேன். எறா தொக்குக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள் அதெல்லாம் செய்கிறப்போ நான் சொல்கிறேன். நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புளி, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரைக்கு ஒரு கை அளவுக்கு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பெரிய தக்காளி, நம்ம புளி சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது வேகிற கேப்பில் நம்ம இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எங்கள் மாடி தோட்டத்திலே பறித்தது, ஆனால் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணலை பறிக்கிறப்போ. அவ்வளோதாங்க, கீரை ஆஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எறா தொக்கு செய்யறதுக்கு நான் இப்போ வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பூண்டு எடுத்து நல்லா நசிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு எறா தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுத்து. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வெந்துடுது. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். புளி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். உடனே கீரை சேர்த்துக்கலாம். இப்போ எறா தொக்குக்கு ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இது நான் 1 கிலோ அளவுக்கு எறா எடுத்திருக்கேன், அதனால தான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் நிறைய சேர்க்குறேன். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒன்று சேர வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கிறதுக்கு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டேன். இப்போ கீரைக்கு வேக வச்ச தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. கீரையை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ எறாக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுத்து. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எறாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ மசாலாவை நல்லா எறாவோடு சேர்த்து கலக்கி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கு நம்ம அடிஷ்னலாக தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. தட்டு போட்டு மூடி வச்சாலே அதுவே தண்ணி விட்டுடும். அதிலே நம்ம நல்லா வெந்துடும் எறா. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னுட்டு. எறா வந்து நிறைய தண்ணி விடும். நம்ம தண்ணிலாம் சேர்க்க தேவைய அவசியமே இருக்காது. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும், ரெடி ஆகிடும் எறா தொக்கு. அவ்வளோதாங்க, எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசி ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஒரு கிளறிட்டு ஒரே 1 நிமிஷம் போதும். இப்போவே நான் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, எறா தொக்கு ரெடி ஆகிடுது. நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் இதை வேணும்னா ட்ரையாக கூட பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நிறுத்திடுவேன் அடுப்பை. அவ்வளோதாங்க, கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம், தண்ணியை வடிச்சிட்டு. இப்போ நம்ம கீரை கடையிறதுக்கு கீரையை சட்டியில் மாற்றி கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருந்தது, அதை வடித்து எடுத்துட்டேன். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு லஞ்ச் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.